வணக்கம் அப்ரகாம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெயக்குமார் மரணமடைந்த வழக்கில் தொடர்ந்து பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாமல் அவரது கடிதத்தை குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனை தொடர்ந்து இன்று பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் தங்கேஸ்வரன் என்பவர், மாவட்ட செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தங்கேஸ்வரன் என்பவர் நெல்லை பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சி தலைவரான கார்த்திகேயனை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் தேர்தல் நடத்தும் அலுவலர் தற்போது மர்மமான முறையில் உயிரிழந்த ஜெயக்குமார் எழுதியிருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய கடிதத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான KV தங்கபாலு, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் தேர்தலுக்காகத்தான் இந்த 89 லட்சம் ரூபாயை தன்னிடம் வாங்கியதாகவும் அதனை திரும்ப தராமல் கொலை மிரட்டல் விடுவதாகவும் அந்த மரண வாக்குமூலத்தில் கூறியிருந்ததை குறிப்பிட்டு 89 லட்சம் செலவு செய்தால் அது கண்டிப்பாக வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக உள்ள பணம்தான். அதைத்தான் நெல்லை பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் வாக்காளர்களுக்கு கொடுத்திருப்பார். எனவே ஜெயக்குமாரிடமிருந்து வாங்கிய அந்த தொகையை திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் வாக்காளர்களுக்கு பணமாக கொடுக்கப்பட்டது தெளிவாக தெரிகிறது. எனவே திருநெல்வேலி பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை தகுதி நீக்கம் செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக மனு ஒன்றினை இன்று அளித்துள்ளார். இந்த மனு இன்று தற்போது தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருப்பதால் எந்த மனுவையும் நேரடியாக தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வாங்கும் நடைமுறை இல்லை. எனவே இந்த மனுவினை மனு அளிக்கும் பெட்டியில் இட்டு அவர் சென்றுள்ளார். இந்த தகவலும் ஜெயக்குமார் கொலை வழக்கின் அடுத்த கட்ட தகவலாக வெளியாகி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அப்ரகாம்.